शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रं श्रीमन् नृसिंह गुरुवर्य पदाब्जभृङ्गं श्रीमन् अनन्तगुरुवर्य सुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये। प्रह्लाद नारदवराशरपुण्डरीक राजसाम्बरीश शुकशौनकभीष्मदाल्भ्यान्ने रुक्माङ्गरार्जुन वसिष्ठविभीषणादीन्ने पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महदाख्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाग्नान्ने भक्ताङ्घ्रिरेण परकाल यतीन्द्रमिश्रान्ने श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्म्यैक्यम् हस्तस्तराळद्वितयं प्रपद्ये। षडारिवाग्व्यासमुदारकीर्तिं माधुर्ये संश्लिष्टकवित्युक्तं महत्त्वसम्भाव्य बुद्धिरत्वं व्यासं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातन्तपोनिध्यं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நேற்றைய தினம் மத்ஸ்யாவதாரத்தோட 8வது ஸ்கந்தம் முடிஞ்சோம். இப்போ 9வது ஸ்கந்தம். ஒட்டு 12 ஸ்கந்தம் இருக்கு. இதுல சுலபமான விஷயம் 2. ஒன்று சூரிய வம்ச வர்ணனம், மற்றொன்று சந்திர வம்ச வர்ணனம். சூரிய வம்சத்துக்காக 12 அத்தியாயமும் சந்திர வம்சத்துக்காக 12 அத்தியாயமும் மொத்தம் 24 அத்தியாயத்துடன் கூடியது. 962 என்றால் பாசரங்கள் ஸ்லோகங்கள் இருக்கு. இப்போ ஒரு புராணம் அப்படின்னா பஞ்சலட்சணம். புராணத்துக்கு 5 லட்சணம் இருக்கணும். சர்க்கஷ்டா சிருஷ்டி, பிரதிசர்க்கஷ்டா விவிதமான சிருஷ்டி, வம்சா இப்போ ஒன்று இருக்குது. 2 வம்சம் சொல்றார். சூரிய வம்சம், சந்திர வம்சம். மன்வந்தராணிஜா அது சொல்லிட்டே இருக்கார். இப்போவும் சொல்றார். 14 மன்வந்தரி இருக்கு. அந்த மன்வந்தரங்களை பற்றி சொல்றார். சரி, புராணம் பஞ்சலட்சணம் அப்படின்னு 5 விஷயத்தை சொல்லி அதுல இப்போ வம்சம் மன்வந்தராணிச்சா மன்வந்தரங்களை குறித்தும் வம்சத்தை குறித்தும் சொல்லும்படியான ஸ்கந்தம் இது. 24 அத்தியாயங்கள். சூரிய வம்சம் சக்கரவர்த்தி திருமகனது, சந்திர வம்சம் கண்ணபிரானுடையது. ராமகிருஷ்ண தேவதாரத்து கதை. அவ பூர்வஜால் எப்படி இருந்தார், அதுல வந்திருந்த 12 ஏது வயோசுகமனுடைய வம்சம், அவருடைய பிள்ளை இக்ஷ்வாகுடைய கதை. 2வது சசாதன் புரஞ்சயன் இந்திர வாகனத்தினுடைய கதை. சுகன்னா சவன விற்த்தாந்தம், அம்பரீஷ தூர்வாச சுதர்சன சக்கர விற்த்தாந்தம், சகர சக்கரவர்த்தி கபிலசாபத்தாலே வசங்கள் பஸ்மமானது, அம்சுமான் திலீபன், பகீரதன் கங்காவதரணம், ரித்துபர்ண நலச்சக்கரவர்த்தி கதை, சௌதாஷ கல்மபாதர் கதை, ராம தசரதன் கதை, ராமச்சரித்திரம், சூரிய வம்சத்து இதர கிளைகள். இத்தனையும் சூரிய வம்சத்தை பற்றி சொல்லால் பண்றது. அதே மாதிரி சந்திர வம்சத்தும் அதாவது சொல்ல போகிறேன். ஸோ என்ன இருக்குதுல, பாதி சூரிய வம்ச ஜனங்களை பற்றியும் பாதி சந்திர வம்சத்தை பற்றியும் சொல்லுகிறார் அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஆரம்பம் என்ன? பிரதமோத்தியாய. ராஜோவாச்சா. பரீட்சித் ராஜா சுகபிரம்மத்தை கேட்கிறார். மன்வந்தராணி சர்வாணி பிரயோக்தானி ஸ்ருதானி மே. நீர் மன்வந்தரத்தை பற்றி சொன்னீர். என்ன சொன்னீர்? இப்போ இருக்கிறது
என்னது? வைவஸ்வத மன்வந்தரம். முன்னுக்கு வருதெல்லாம் சாவரணி சாவரணின்ட்டு வருது. முன்னை 7 மன்வந்தரங்கள் சாவரணி மன்வந்தரம். அதுக்கு பின்னே இருந்தது என்ன மன்வந்தரங்கள்? ஸ்வயம்புவ மன்வந்தரம், ஸ்வாரோச்சிஷ மன்வந்தரம். சரி, அதான பிறகு உத்தம மன்வந்தரம், சாக்ஷுஷ மன்வந்தரம். இது ரைவத மன்வந்தரம், தாமச மன்வந்தரம். உத்தம, தாமச, ரைவத, சாக்ஷுஷ. கழிந்து போனது. அப்புறம் ஸ்வயம்புவ மன்வந்தரம், ஸ்வாரோதேச மன்வந்தரம் ஃபர்ஸ்ட் செகண்ட். இந்த வயசு மன்வந்தருக்குள்ள ஸ்ராத்த தேவன் என்கிறபடியானவர் 14 மன்வந்தரங்கள். மனு சாவரணி யாரவன்? சூரியனுடைய ಛಾಯಾபுத்திரன். அப்புறம் தட்ச சாவரணி, பிரம்ம சாவரணி, தர்ம சாவரணி, ருத்ர சாவரணி, தேவ சாவரணி, இந்திர சாவரணி. இத்தனை நமக்கு சொல்லி கதை. யார் யார் பிறகு போகிறா? பிரம்மாவுடைய ஒரு பகல இத்தனை மனுக்கள் வந்து போயிடுறான். சகஸ்திரபரியந்தம் அஹரியத் பிரம்மணோ விது அப்படின்னா 4 சதுர்யுகம் 1000 சதுர்யுகம் நடந்தது அப்படின்னா பிரம்மனுக்கு அரை நாள். அரை நாள் அப்படின்னு ஒரு பகல். அதுல 14 ஒன்று பண்றாரு அப்படின்னா ஒருத்தருக்கும் 21. அத்தனை மன்வந்தருவா அவள் அந்த கதையெல்லாம் சொல்லியிருந்தீர்களோ. மன்வந்தராணி சர்வாணி திரையோக்தானி ஸ்ருதானிச்சா வீரியாணி அனந்த வீரியஸ்யா அரேஸ்தத்திர கிருதானிச்சா. எம்பெருமான் அவனுடைய வீரியத்தை காண்பித்து ஹரியானவன் இதெல்லாம் சிருஷ்டி பண்ணான். யோசோ சத்தியபிரதோ நாமா ராஜரிஷி திரவிடேஸ்வரகா. திரவிடராஜாய ஒத்தஸ்திவன் இருந்தான். அவன் என்ன பண்ணான்னா ஞானம் யோ அதீத கல்பாந்தே லேபே புருஷ சேவையா. அந்த பரமாத்மா புருஷோத்தமனான எம்பெருமானை சேவித்து தபஸ் பண்ண. என்று போன கல்பத்து கடைசியில தபஸ் பண்ண. சபை விவஸ்வத புத்திரோ முதலாசி ரிதிஷ்டுத்தம். அந்த விவஸ்வானுடைய புத்திரனே மனுவானான். பகவத்கீதையில் இதே வருது. என்ன வருதுன்னு? விவஸ்வான் மனமே பிராகா முதலிக்ஷ்வாகவே பிரவீக்கு. விவஸ்வான் என்றவன் முதல்வன். அவன் மனுன்றவன் சொன்னான். அந்த மனு கத்தை சொல்லிட்டு இருக்கான். அவனுடைய புத்தன் இக்ஷ்வாக்கு. அது சூரிய வம்சத்துல ஒன்னு வருது. ஆகையினாலே இது எப்படி லிங்க் ஆரம்பம்னா சத்தியபிரத மகாராஜாங்கிறவன் தபஸ் பண்றான். போன செக்ஷன் போன மந்தந்தரத்துக்குள்ள சபை விவஸ்வர புத்திரோ முதலாசீர்விஸ்ருதம் தத்தஸ்தஸ்ய சுதாச்சோக்தா இக்ஷ்வாக்கு பிரமுகா நிருபாகா. அவனுக்கு 10 பேர் விஷயங்கள். என்ன கதையை சொல்றார்? மனுவம்சத்துக்குள்ள அந்த முதல் இவர் என்ன சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னா பரமபுருஷன் புருஷோத்தமன் எம்பெருமான் அவன் ஆபீர சதுர்முக பிரம்மா முதல் கண்ணுக்கு வந்தான். அவனுடைய மானசபுத்திரன் மரீச்சி. மரீச்சியுடைய புத்திரர் கஷ்யபர். அந்த கஷ்யபருக்கு அதித்தி என்னும் விவஸ்வான் பிறந்தான். விவஸ்வந்தன் சூரியன். அவருக்கு ஸ்ராத்ததேவன் சஞ்ஞாபுத்திரன். அந்த ஸ்ராத்ததேவனுக்கு ஸ்ரத்தா பத்னியிடம் 10 பேர் பசங்கள். இக்ஷ்வாக்கு, நிருகா,
शर्याथी दिष्टा धृष्टा करुषा नरिष्यंता पुरुषध्रा नभागा कवि. சரி, இத்தனை பேர் பிறக்கிறதும் இளா என்ற ஒரு புத்திரியும் பிறக்கிறது. அது வசிஷ்ட தபஸ் பண்ணி அவனுக்கு ஒரு குழந்தை வருகிறார். அந்த வசிஷ்டருக்கு அந்த ராஜா ஆனவன் என்ன பண்றான் அப்படின்னா, சாத்திய சுவாமி ஒரு குழந்தை பிறக்கணும்னா ஒரு பெண் குழந்தை கொடுத்துட்டு அப்படின்றான். இல்லப்பா, அந்த போதா அந்த வந்திருந்து பிரார்த்தனை பண்ண உன்னுடைய பாரியையானவை எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் கேட்டிருந்தால் பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஆபது எனக்கு இது பிடிக்கல எப்படி இருக்க. சரி, தபஸ் பண்ணி அவர் அந்த பண்ணு புள்ளைய நோட் பண்றார். சுத்தியும் நன்னன் அதுக்கு பேரு. அந்த கதையை இன்னைக்கு ஆரம்பம். இளா அந்த சுத்தியம் ஆயிடுறார். அப்புறம் அந்த கதை இன்னைக்கு வரப்போகிறது. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, சபை புத்திரோ முதராசீரிடம் சுதாச்சோக்தா இக்ஷ்வாக்கு பிரமுகா அந்தபாகா தேசாம் வம்சம் பிரதக் பிரம்மன்னே வம்சியானி சரிதானி வம்சானுச்சரஞ்சாபி புராணம் பஞ்சலக்ஷணம். வம்சம் வம்சானுச்சரகம் எல்லாம் புராணத்தில் வருது. புராண லட்சணங்கள். கீர்த்தயஸ்வ மகாபாகா நித்தியம் சுஷ்டூஷதான்ஹினகா. எங்களுக்கு கேட்கணும் ரொம்ப ஆசை இருக்கு. அந்த கதையெல்லாம் சொல்லும். ஏ பூதா ஏ பவிஷ்யாச்ச பவந்த் அத்யதனாச்ச ஏ தேஷாம் ந புண்ணியகீர்த்தீனாம் சர்வேஷாம் விக்ரமான். மனுடைய விஷங்கள் அந்த வம்சத்தை சம்பூர்ணமாக சொல்லும். சூதவாச்சா இவரின் மத்தியத்தில் வந்த சூரபக்தரன் கேட்டு இருந்தார். அவர் இல்லாதப்போ இவரு சொல்றார். பரீட்சித் மகாராஜ சொல்றவன் ராசுபக்தரன். அவரு ஃபுல் ஸ்டாப் பண்ண இவர் கண்டிப்பார். சூதவாச்சா ஏவம் பரீட்சிதா ராஜ்ஞா தனசி பிரம்மவாதினம் பிருஷ்டப்ரோவாச்சோரான்னே பரம பரம தர்ம வித்து. பரீட்சித் மகாராஜ் அப்படி கேட்கிறதா, பிருஷ்டா கேட்கிறதும் புரோவாச்சா சொன்னார். சுகமகரிஷி பரம தர்ம வித்தானவர், தர்மாத்மாக்களுக்கு சொல்றார். என்ன சொல்றார்? ஸ்ரீ சுகவாச்சா ஸ்ரூயதாம் மானவோ வம்சகா ராத்துர்யேன வரந்தபா நசக்கியதை விஸ்தரத்தோ எத்தும் வருஷ சத்தைரவி. இன்னும் 100,000 வருஷம் கொண்டாலும் இந்த வம்சானுஜத்தை சொல்ல முடியாது. ஆனா கோஷ்வர் சொல்றேன். பராவரேஷாம் பூதானாம் ஆத்மாய புருஷ பரகா. அந்த பரமாத்மாவின் ஆரம்பம். ஏவாசீரம் விஸ்வம் கல்பாந்தே அந்யன்ன கிஞ்சனா. கல்பத்துக்கு கடைசியில ஒரு பிரளயம் ஒன்னும் இருக்கிற. இப்போ தஸ்ய நாபே சம்பவத்து பத்மகோஷோ ஹிரண்மயகா. அவன நாபியன்னா ஒரு பத்மன் கிடையாது. பத்மன்னா கமலம். தஸ்மின் ஜக்ஞே மகாராஜா ஸ்வயம்பூஷ்சதுரானனஹா. அவனுக்கு காரிய பிரம்மன் பேர். அவனுக்கு ஸ்வயம்பூ, தான் தோன்றினவன் ஸ்வயம்பூ. சரி, சதுர்முக பிரம்மனுக்கு அவனுக்கு மரீச்சின் மனஹஸ்தஸ்யா ஜக்ஞேஸ்வகா. அவனுக்கு மானச புத்திரன், மனசு நினைச்சான் புத்திரன் பிறந்தான் மரீச்சி. அவரு பிள்ளை கஷ்யபன். தாட்சண்யா திரோதித்யாம் விஸ்வம் அபவத் சுதகா. சரி, இந்த கஷ்யபருக்கு தாட்சாயணி தட்சணை பண்ணால
அதித்தி என்ற தக்ஷன் புத்திரியான அதித்தி இடத்திலே விவஸ்வான் கொழுந்து பிறந்தார். அஸ்வரி 12 பேர் ஆதித்யா. அதில் ஒருத்தர். தத்தோ மனுஷ்ராத்த தேவகா சஞ்ஞாஜாம் பாரதா. அந்த சூரியன் அந்த சாயாதேவி கிட்ட ஒரு பையன் பிறந்தான். அவனுக்கு ஸ்ராத்ததேவன் பேரட்சன். சம்ஞானோட பிறந்தானோ. சம்ஞாயில் பிறந்தவன் ஸ்ராத்ததேவன். சூரியன் சாயன்னு பிறந்தவன் சாவரணி. அது நெக்ஸ்ட் மன்வந்திரத்துக்கு. ஸோ இவன் ஸ்ராத்ததேவன் என்று விவஸ்வானுக்கு சம்ஞையில் பிறந்த புத்திரன். ஸ்ரத்தாயாம் ஜனயாமாசா தசபுத்திரான் ச ஆத்மவான். சரி, இவன் ஸ்ராத்ததேவன் என்ன பண்ணான்? ஸ்ரத்தா பத்னி. ஸ்ரத்தாயாம் அவளு 10 வருஷங்கள். யாரு? இக்ஷ்வாக்கு. சொன்னேன் இப்போ. நிருக ஷரியாதி திஷ்ட திருஷ்ட கரூஷ நரிஷ்யந்த ரிஷத்ர நாபாக கவி விபு. அக்ரேஸ்ய மனோः பூர்வம் பதித்தோ பகவான் கில வித்ராவரணயோரிஷ்டீம் பிரஜார்த்தம் அகரோத் பிரபு. சரி, வசிஷ்டர் என்று போய் கேட்கிறான். இவனுக்கு வயசு மனுவுக்கு இவன் சாத்திரம் பிறந்தவன். வயசு பசங்கள் இருக்கலாம். அவர் போய் கேட்கிறான். யாரு? வசிஷ்டர். வசிஷ்டர் யாரு? சூரியகுல குரு. பித்ராவரணி இஷ்டின்னு ஒரு இஷ்டி பண்ணி பிரஜார்த்தம் அகரோத் பிரபு. தத்திர ஸ்ரத்தா மனோபத்னி போதாரும் சமயாட்சத்தா. அந்த மனுபத்னி ஸ்ராத்ததேவியானவள் என்று ஒரு பெண் குழந்தை வரணும்னு போய் அவன் ஜபு பண்றவன் பக்கத்துல போய் சொல்றான். சரி. தத்திர துஹித்ரத்தம் உபாகம்யா வெளிப்பெற்ற பயோவிரத்தா. அவளை பயோவிரத்தம் என்று விரதத்தை பண்ணி சேவிச்சு ஒரு பெண் குழந்தை வரணும். 12 பேர் புரிகள் ஆட்சின்னு சொன்னாலும் பிரேஷிதோத்வர்யுனா ஹோதா தியானம் சமாஹிதகா. அந்த அத்வரியம் சரி சொல்றேன் போம்மா அப்படி மந்திரத்தை சொல்லி அபிஷி தசரத்தேனா விஷக்காரன் குணத்விஜகா பூதுஸ்தத் விபிசாரேனா கல்யேனா நாம நாமக்கம் கன்யா இளா நாம சாபவத்து. இளா என்ற குழந்தை பிறந்தது. தாம் விலோக்கிய மனுப்பிராகா. இந்த மனு என்ன சொன்னான்னா நாதிகிருஷ்டமனாகுரம். மனசுக்கு அவனுக்கு சந்தோஷமாகல. குருவுக்கு சொல்றான். பகவன் கிமிரம் ஜாதம் கர்மபோ பிரம்மவாதினம் பிரம்மவாதினாம் விபரீமோ கஷ்டம் ஐயம் சியாத் பிரம்ம விக்ரியா. நானு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னா பெண் குழந்தை கொடுத்துருக்கேன். அங்க முதல்ல அந்த காலத்துல இதே கதை. யூயம் மந்திர விரோயுக்தாக தபசா தக்தகில் பிஷாகா. நீங்கள் மந்திர வித்துக்கள் இந்த மாதிரி ஏதோ திரிசமும் பண்ணிருக்கீங்கள். குத சங்கல்ப வைஷம்யாம் அனிருத்தம் விவதேஸ்வா. உங்க சங்கல்பத்துக்குள் என்ன விகல்பம் ஆயிடுத்தா? தனி தன் நிஷாம் ஞவதஸ்தஸ்ய பகவான் பிரபிதாமகா கோத்துர் வியதிக்கிரமம் ஞாத்வா பவாயுஷே ரவிநந்தனம். அந்த உயர்சுதமனு பிள்ளைக்கு சொல்றான். ஏதத் சங்கல்பமே இஷம்யம் போதுஸ்தே விபச்சாரதகா ததாபி சாதயிஷ்யேதே சுப்ரஜாஸ்தும் ததேதசா. இது சங்கல்பம் பண்ணிச்சே. உன் நாத்துல பிரார்த்தனை பண்ணிருக்கா. தான் இதான் தெரிந்து குழந்தை பிறந்திருக்கு. நீ உனக்கு பிரஜை பண்றேன். ஏவம் விவசிதோ ராஜன்னே பகவான் சமஹாயிஷாகா அஸ்தோ இஷி ஆதி வருஷம் இலாயா பும்ஸ்துவ காமையா. அந்த பண்ணியை உள்ள பண்றதுக்கா அதுக்கு ஒரு எஷ்டி. தஸ்மை காமவரம் துஷ்டோ பகவான் ஹரிஈஸ்வரகா. பகவான் இவருக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த எஷ்டியில் வந்தான்.
ததா இலா பவத்தேனா சுத்துன்ன புருஷரீஸ்வராக. அந்த இலையே ஒரு பிள்ளை பண்ணான், சுத்திம்னன் பேர் வச்சு. இளைய சுத்தன் ஆயிட்டு. ஸ்ரீ ஏகதா மகாராஜா வித்திரன் மிருகையாம் வரை கிருபையாமாத்தி அஸ்மாருக்கு சைந்தவம். அந்த சுத்திம்னன் என்ன பண்ணான்னா, அப்படியே வேட்டையாடுறதுக்கு போனான். அங்கே எங்கே மலைய பருவ மேரு பருவத்து அடியில போயிட்டானா. அமாத்தி நிறைய பேர் மந்திரிகளோட அஸ்வமாரிக்கு சைந்தவம். சைந்தவம் குதிரை மேல பற்றினான் வேட்டையாடுறதுக்காக. பிரகிருஹ்ய ருச்சிரம் சாபம் சராம்ச்ச பரமாத்புதான்மே. பானம் பத்தலிக்கே எல்லாத்தையும் எடுத்துட்டு கட்டுடான். தம்ஷித்தோ அனுமிருகம் வீரோ ஜகாமலி சமுத்தராம். சரி, உத்தரவுக்கு போனான். சகுமாரோ வனே மேரோஹோ அதஸ்தாத் பருவேஷகா. மேரு பிறகு அடிக்கு போயிட்டான். எத்தராஸ்தே பகவான் சர்வோ தமுமானா சமய மகோ சகோமயா. அங்கே என்ன கைலாச பர்வதம் இருக்குது. அந்த இடத்துல இவன் இருக்கான், ஈஸ்வரன் இருக்கார், சங்கரன். அவன் பார்வையில இருந்தான். தஸ்மின் பிரவிஷ்டா ஏவாசௌ சுத்தின்னு பரவீரகா அபஷ்யத் ஸ்திரியமாத்மானம் அஸ்வஞ்ச பலவான் கொடுப்பா. இவன் போற உடனே ஸ்திரி ஆகிட்டான் அந்த இடத்துல. ததா ததர்கா சர்வே ஆத்மலிங்க விபரியம் திருஷ்டுவா விமனசோ பூவன்னு வீட்சமான பரஸ்பரம். போர்வாடெல்லாம் ஸ்திரீ ஆயிட்டாங்க. குதிரை ஸ்திரீ, மந்திரிகள் ஸ்திரீ, யார் யாரு உள்ள போனாலும் எல்லாம் ஸ்திரீ. சரி, தாஜோவாச்சா. இவருக்கு டவுட் இருந்தது. யாருக்கு? நம்ம பரீட்சித் ராஜா. கதமேவம் குணந்தேஷோ தேசா கேனவா பகவான் கிருத்தகா பிரஷ்னமேனம் சமாச்சக்ஷுவா பரம் கௌதூகலம். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, டீட்டெயிலா சொல்லுங்க சுவாமி நமக்கு. அந்த மாதிரி யார போன இடத்துல இல்லாத ஸ்திரீ இப்படி ஆயிட்டா எந்துக்கானா சொல்லு. ஸ்ரீசுகோவாச்சா. சுகபிரமா அதை எக்ஸ்பிளைன் பண்றார். கதை உள்ள கதை. ஏகதா கிரீஷம் திருஷ்டம் ரிஷி சுபிரதாக. வரதனம் ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து ஈஸ்வரனை பார்க்கணும் என்று திஷோ விதவினாபாசாக குருவந்த சமுபாகமன். எங்கெங்கோ சுத்திருந்து இந்த இடத்துக்கு வந்தா. தான் விரோக்கியாம்பிகா தேவி விவாசா ரீடிதா பிரிஷம். அந்த பார்வதி தேவியானவள் ஒரு உடம்புல இருந்தா. விவாசா வாசம் இல்லாது. அவள் ரொம்ப மனசுக்கு வெக்கம் பட்டு துணி சுத்திக்கிறார். பக்தரங்காத் சமுத்தாயா நீவீம் ஆஸ்வாத பரியதாத் ரிஷியோகதையோ வீக்ஷா பிரசங்கம் அபமானியோ நிவൃத்தா பரியுஸ்தஸ்மான். நரநாராயணாஷ்டம். அவனும் ஓஹோ இது பிரைவேட் பிளேஸ், நாங்கள் வரக்கூடாதா இருந்தது அப்படின்னு நாராயண ஆஷ்டத்துக்கு போயிட்டாங்க. ஹரிதம் பகவானாகா விஜாஜா பிரேகாம்யா. சங்கரன் இதை பார்த்து சிரிச்சுட்டு பார்வதிக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக ஸ்தானிய பிரவேசேது சபை யோஷித் பவேதித்தி. இந்த இடத்துக்கு எவனான வந்தா அவன் ஸ்திரீ ஆகிடுவான் அப்படி சாபம் கொடுத்தான். ஏன்னா ரிஷிகள் போயிட்டாலும் இல்லையா, அதனாலே அந்த பெண் பிள்ளைக்கு மனசுக்கு ரொம்ப துக்கமாயி துணை கோயில் பண்ணிருந்ததுனால அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கா இங்க வருவாளெல்லாம் பெண்களாய்க்கு உள்ளுக்கு வந்தது. சரி, ஸ்தானஞ்ச பிரவிஷேதே சபை யோஷி பிரவேதி தத ஊர்தம் மரம் தத்வை புருஷா மத்தியந்தி. அதாவது யாரும் புருஷனை நிறுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னாக்கா சாட்சா அனுச்சர சயுக்தா விஜதார வனாதனம் அத தாமாஷ்டமாபியாஷே சரந்தீம் பிரபரோத்தமாம் ஸ்திரீ பெருவிருத்தாம் வீக்ஷா சக்கரமே பகவான் புத்தகா. சரி, புதன் இந்த சுத்திம்னன் ஸ்திரியா இருந்த இடாயிருந்து சுத்திரனாய் மறுபடியும் ஸ்திரி ஆயிட்டாங்க. அதை பாட பார்க்கிறான்.
ஸ்திரீ பரிவருத்தாம் வீக்ஷா சக்கரமே பகவான் பிரகா சாதிதம் சக்கரமே சுப்ரு சோமராஜ சுத்தம் பத்திம். சரி, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறார். சதஸ்யாம் ஜனயாமாசா புரூரவ சமத்யஜம். சரி, அவனுக்கு புரூரவன் குழந்தை பிறக்கிறது புதனுக்கு. இந்த சுத்திம்னன் இளா ஏவம் ஸ்திரீத்துவ அனுப்பிராப்தகா சுத்திம்னோ மானவோ நிருபகா தஸ்மாரஸ்வகராச்சாரியா வசிட்டம் வசிட்டம் என்று சுற்றுமா. இவனுக்கு தான் ராஜ்யமான சுத்திம்னன் ராஜ்யமான மனசுல இருந்தான். அதை மாத்திரம் மறந்துருக்கலையா. அதுக்கோஸ்கரம் ஸ்திரீயா கன்வெர்ட் ஆயிருந்தாலும் அவருடைய ஆச்சாரியரான இவரை நினைச்சிருந்தாங்க வசிஷ்டர். அவர் என்ன பண்ணார்? தஸ்மார சுகலாச்சாரியம் வதிட்டம் இது சுஷ்டுமகா ததஸ்யதாம் தசாம் திருஷ்டுவா கிருபையா பிரிஷபீடிதா. அவருக்கு அந்த திருஷ்டி அந்த தசையை பார்த்துட்டு மனசுக்கு அவருக்கும் வருத்தமாச்சான். சுத்திம்னஸ்யாசயன்னு பும்ஸ்துவம் உபாதாவர சங்கரம் துஷ்டஸ்மை சுபவான்னு விஷயே பிரியமாவகன். சுவாமி சங்கரனை கொடுத்து தபஸ் பண்றார், பண்ணி வைக்கிறார். யாரு? வசிஷ்டர். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இது என்னுடைய சாபம் இருக்கு, ஆனா ஒரே ஒரு மாதிரி உனக்கு இது பண்ணிடலாம். ஒரு மாசம் ஸ்திரியா இருக்கான், ஒரு மாதம் புருஷனா இருக்கான், அப்படி உனக்கு வரன் கொடுக்குறேன். சரி, துட்ட தஸ்மை சபவான்னு பகவான்னு ரிஷியே பிரியமாகவன்னு சுவாஞ்சா வாச்சமுத்தாம் குருவன்னு இரமாக விஷாம் பதே மாசம் புமான் சபவிதா மாசம் ஸ்திரீ தவகோத்திரஜகா இத்தம் வியவஸ்தையா காமம் சொத்தியம் நோ அன்மத் மேதினி. இப்படி இருந்துட்டோ ஒரு மாச காலம் ஹிட்ட கோத்திரம், ஒரு மாச காலம் இந்த பூர்வரஸ் கோத்திரம், அப்படி இருக்கட்டுமே. இப்படி உணவு பண்றேன்னு சொல்லி ஆச்சாரியா அனுகிரகாத் காமம் லப்தா பும்ஸ்துவாம் விவஸ்தையா. ஆச்சாரிய கிருபையாலே இந்த மாதிரி பும்ஸ்துவம் ஒரு மாசம் ஸ்திரீ வேஷம் ஒரு மாசத்திலும் புருஷ வேஷத்தில் இருந்து ஆலயாம ஜெகதீம் நாபியநந்தன் ஸ்மிருதம் பிரஜாகா. இது ஜன பிடிக்கல. இது என்ன இது? ஒரு மாசம் ஸ்திரியா இருக்கான், ஒரு மாசம் பிள்ளையா இருக்கான். தஸ்யோத்கலோ கயோராஜன்னு முதலஸ்து சுதாஸ்திரயகா. அவன் என்ன பண்ண? புருரோஷத்தை விட்டு போயிட்டான். தட்சிணாபதராஜானோ பூரி தர்மவத்சலாக தட்சிணாபுரத்துக்கு போயிட்டு தத பரிணித்தே காலே பிரதிஷ்டான பரிப்ரரு புரூரவசு உத்சிருஜ்யா காம் புத்திராயா கதோவனம். புரூரவசுவனுக்கு ராஜ்யபட்டாசம் பண்ணிட்டு காட்டுக்கு போயிட்டார். பிதற்கை தஸ்மிரமாரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபரியும் தாம் வந்தே குருபரம்பராம்.